மணிரத்னத்துக்கு கமலஹாசன் போடும் கண்டிஷன். தக் லைஃப்ல என்ன கண்டிஷன் போட்டாங்க? மணிரத்னமும் கமலஹாசனும் இணைந்து ஏற்கனவே நாயகன் என்ற கிளாசிக் படத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த படம் இன்று வரை இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கிறது. இந்த சூழலில் 30 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் 2 பேரும் இணைந்திருக்கிறார்கள். படத்துக்கு தக் லைஃப் என்று பெயர் வைத்துள்ளனர். விரைவில் ஷூட்டிங் தொடங்கவிருக்கிறது. இப்படத்தை ராஜ்கமல் நிறுவனம், மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம், ரெட் ஜெயின் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றன. ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்கிறார். கமலஹாசன் கடைசியாக விக்ரம் படத்தில் நடித்தார். லோகேஷ் கனகராஜ் இயக்கிய அந்த படத்தின் மூலம் தரமான வெற்றியை பதிவு செய்தார். அந்த வெற்றி கொடுத்த உற்சாகத்தில் அடுத்தடுத்து படங்கள் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் கமலஹாசன். அதன்படி இந்தியன் 2, மணிரத்னம் இயக்கும் படம் ஆகியவை தற்போது கமலின் லைஃபாக இருக்கிறது. இந்த சூழலில் படத்தின் பூஜையும் டீசர் ஷூட்டிங்கும் சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. அதில் கமல், மணிரத்னம் மற்றும் படத்தில் பணியாற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டனர். அதையடுத்து கமலஹாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் 6ஆம் தேதி படத்தின் டைட்டில் இன்ட்ரோ வீடியோ வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த படத்தின் இன்ட்ரோ வீடியோ அன்றைய தினம் வெளியிடப்பட்டது. அதில் வெட்ட வெளியில் உடல் முழுதும் துணியை சுற்றி கொண்டு நிற்கும் கமலஹாசன், என் பெயர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன், காயல்பட்டிக்காரன் என கூறுவது போன்றும், அவர் எதிரிகள் தாக்க வரும்போது அதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்தும்படியான காட்சிகள் இருந்தன. படத்துக்கு தக் லைஃப் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்த சூழலில் இந்த தக் லைஃப் டைட்டில் படத்துல திரிசா, ஜெயராம் உள்ளிட்டோர் நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே மன்மதன் அன்பு, தூங்காவனம் ஆகிய படங்களில் கமலஹாசனுடன் இணைந்து நடித்திருந்தார் திரிசா. இதனை அடுத்து தற்போது 3வது முறையாக கமலுடன் நடிக்க இருக்கிறார். இந்த சூழலில் தக் லைஃப் படத்தின் ஷூட்டிங் இந்த மாத இறுதியில் கண்டிப்பாக தொடங்கிவிடும் என தகவல்கள் வெளியாகி கமல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. இந்நிலையில் படத்தின் ஷூட்டிங் பற்றிய புதிய தகவல் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. படத்தின் ஷூட்டிங்கை மே மாதத்துக்குள் ஒரே கட்டமாக முடித்துவிட வேண்டும் என மணிரத்னத்துக்கு கமலஹாசன் கண்டிஷன் போட்டிருப்பதாக பேச்சு எழுந்திருக்கிறது. இதனால் படப்பிடிப்பு பணிகள் விரைவில் தொடங்கவிருக்கிறது. இது போன்ற சினிமா அப்டேட்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.